ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறோம்ல, இப்போ குரு ஒரு இடத்த பார்க்குறாரு அல்லது குரு இப்போ மிதுனத்துக்கு போயிருக்காரு. தனிச்ச குரு போறாரு அப்படின்னா, தனிச்ச குருவுக்கு அந்த அளவுக்கு தனியா இருந்து பார்வை செலுத்துறது, தனியா இருந்து யோகம் பண்றதுங்கிறத விட, ஏதாவது ஒரு கிரகங்கள் அங்கிருந்து சனியோ, செவ்வாயோ, ராகுவோ, சந்திரனோ ஏதாவது ஒரு கிரகம் அங்கு இருந்து அந்த கிரகத்தோடு இந்த குரு பார்த்துச்சு, அந்த கிரகத்தோடு குரு சேர்ந்து பார்த்துச்சு அப்படின்னா அருமையான விஷயமா இருக்கும். ஏன்னா அந்தணன் தனித்திருக்க அத்தானும் கெடும்னா, அப்போ குரு வந்து நம்ம சொல்லுவோம்ல, எங்கள் கிராமத்து பழமொழியில் சொல்லுவோம், இந்த வார்த்தையில ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சிடாதீங்க, ஒத்த பாப்பா நான் பார்க்கறது ஆகாதும்பாங்க. அதாவது ஒத்த ஐயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கறது ஆகாதும்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பரிகாரத்திற்கும் பூஜைக்கும் பரிகாரங்கள் அப்படிங்கிறதுக்கு வேணா, அதாவது கெட்ட பரிகாரங்களுக்கு வேணா ஒரு ஐயர் வரலாம். ஆனால் நல்ல பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்களுக்கு ஒத்த ஐயர் வரக்கூடாது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து அந்த குரு கூட ஏதாவது ஒரு கிரகங்கள் சேரும்போது தான், இல்லைன்னா அந்தணன் தனித்திருக்க அந்த ஸ்தானமே கெடுங்கிறாங்க. அந்த அடிப்படையில் குரு அங்கே மிதுனத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அதோடு சேர்ந்து பார்வை செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும். இப்போது தயவு செஞ்சு நீங்கள் பதில் போடுறவங்க உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களோட கொஸ்டின் என்னங்கிறத கேளுங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு அதுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அது தமிழாக இருந்தால் ரொம்ப நல்லது. தமிழில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் இருந்தாலும் ஓகே. ஆனால் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போடுங்க, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போடுங்க. கொஸ்டின் என்னங்கிறத மேக்ஸிமம் தமிழ் இங்கிலீஷ் போட்டிங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். போடுங்க, நான் உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு சொல்லிடுறேன். சனிப்பயிற்சி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் அப்படிங்கிற ஒரு 12ஆம் பாவம்ங்கிற மீனத்துக்கு வந்து சனி போயிருக்காரு. இயல்பாகவே 4, 8, 12 அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் 4, 8, 12 அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் பெற்ற நீர் ராசி சம்பந்தப்பட்ட இடங்கிறது வந்து சனியினுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதியை கொடுத்துருக்காங்க. இப்போ சனி அந்த நீர் ராசிங்கிற கடல் ராசிங்கிற வீட்டுக்கு ஆல்ரெடி சமுத்திரத்துக்கு போயிருக்காரு. அப்படி போனாலும் போன சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அதோடைய குரு, அதாவது தனுசு ராசியில் இருக்கிற குரு வந்து பார்த்தீங்கன்னா மதம், அதாவது ஒரு கருவூலம்னு சொல்லக்கூடிய கோவில்ங்கிற ஒரு விஷயம், அதெல்லாம் சொல்கிற இடம். ஆனால் 12ஆம் பாவத்தில் இருக்கிற மீனம்ங்கிறது வந்து யாத்திரைகள், புனித